pH அளவீடு கணக்குகளை வந்து பார்க்க போகிறோம். இந்த pH அளவீடு கணக்குகளை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த PSPL சாரன்சன் அப்படின்றவர் 1909ஆம் ஆண்டு உயிரி வேதியியல் விஞ்ஞானி வந்து ஃபஸ்ட்டு pH அளவீடு வந்து முதல்ல சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த செம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா pH மற்றும் pOHக்கு உள்ள தொடர்பு வந்து பார்க்க போகிறோம். ஒரு நீர் கரைசலின் pH மற்றும் pOHக்கு இடையேயான தொடர்பை கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் அறியலாம். இந்த pHக்கும் pOH, pH அப்படின்னா அமிலம், pOH அப்படின்றது காரம். இது ஹைட்ரஜன் அயனி, இது வந்து ஹைட்ராக்சில் அயனி. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க தொடர்பு வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும், எந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா pH + pOH = 14 இந்த ஃபார்முலாவில் பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம்மு 5 கொடுத்துருக்காங்க. ஒரு கரைசலின் pHன் மதிப்பு 4.5 எனில் pOHன் மதிப்பை காண்க. ஒரு கரைசலின் pHன் மதிப்பு 4.5 எனில் pOHன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ pOH மதிப்பை காணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே இந்த ரெண்டு இடையில இருக்க தொடர்பு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, pH + pOH = 14. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா pHோட வேல்யூ வந்து 4.5 அப்படின்றது நமக்கு தெரியும். pOH மதிப்பு தெரியாது. இந்த டோட்டல் ஃபார்முலா வந்து 14. ஸோ இந்த தெரிந்த மதிப்புகள் வந்து நமக்கு தெரியாத மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகணும். அப்போ 4.5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா -4.5 மாறும். pHO தான் நமக்கு தெரியாது. அப்போ pHO = 14 - 4.5 போடுவோம். இந்த 14 4.5 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 14.0 போட்டுக்கோங்க, 4.5 போட்டுக்கோங்க. 0லேருந்து 5 போகாது. இதுலேருந்து ஒன்று பாரம் வாங்கினா 10 ஆயிரும். 10ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 5 வரும். இங்கே ஒன்று கடன் வாங்கினதுனால இங்கே எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. 3ல் 4 போகாது. அதனால் 13ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். அப்போ நமக்கு வந்துச்சு ஆன்சர் என்ன வரும், 14 - 4.5 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா pOHோட வேல்யூ வந்து 9.5 வரும். 9.5 அப்படின்றது நமக்கு என்னது, காரம். அமிலத்தோட மதிப்பு வந்து 4.5, காரத்தோட மதிப்பு வந்து 9.5 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நன்றி.